மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அதிர்ச்சியான செய்தியை ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். கேட்ட உடனே ரொம்ப பதட்டமாவும், பயமாவும் இருந்தது. இப்பவும் அந்த பயம் இருக்கு. எதனால அப்படின்னா, வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிடப் போவதாக பெரியாரிய அமைப்புகள், கூட்ட அமைப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்துல 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்துக்கிட்டு முற்றுகை போராட்டத்தை நடத்த போறாங்க. இதுதான் எனக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. ஒரு அமைப்பு 2 அமைப்பு வந்தாங்கன்னா நம்ம சமாளிச்சிடலாம். 40 அமைப்பு வராங்க. ஒரு அமைப்புனா என்ன? ஒரு அமைப்புக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவருக்கு கீழே தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு மாவட்டத்துக்கு 100 பேராவது இருந்தா தான் அதுக்கு பேர் அமைப்பு. ஆனா இருக்காங்களா என்னன்னு தெரியாது. இவங்களே அமைப்புன்னு சொல்லிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமைப்பை வச்சுட்டு சும்மா பொறுக்கி திங்கிறதுக்கு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, நான் இவங்களை சொல்லலை. இந்த அமைப்புகள் ஒரு அமைப்பு 2 அமைப்பு கலந்துக்கல, 40 அமைப்புகள் கலந்துக்கிட்டு ஒன்று சேர்ந்து வராங்க. ஒரு அமைப்புக்கு 100 பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 40 அமைப்புனா கணக்கு பண்ணா 4000 பேர் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிட வராங்க. சென்னை பெருநகர காவல்துறையால் இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 4000 பேர் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். காவல்துறை அங்கங்க பணியில இருப்பாங்க. ஒட்டுமொத்த பணியை விட்டுட்டு வந்து இங்க பெரியாரிஸ்டுகளை கட்டுப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டு அந்த முயற்சியில அவங்க தோல்வி பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்திய துணை ராணுவ படைய சேஃப்டிக்கு அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டு காவல்துறையால் பெரியாரிஸ்ட் அவ்வளவு கூட்டம், 40 அமைப்புங்க, சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்திய துணை ராணுவத்தை ஒன்றிய அரசிட்ட பேசி நம்ம வரவழைக்கிறத ஏற்பாடு பண்ணணும். கண்டிப்பா பேரதிர்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு இவங்களே உருட்டிக்கிட்டே வேணா உண்டு. இந்த பெரியாருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, இதெல்லாம் உளவுத்துறை சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் முற்றுகை போராட்டம் நடத்தினாரு. அங்க கல் எடுத்து கார் கண்ணடையை உடைக்கிறாங்க, வன்முறையில ஈடுபடுறாங்க. கருத்துக்கு எதிர் கருத்து இல்லை, அதை சொல்ல முடியாம முற்றுகை போராட்டம்னு சொல்லிட்டு கல் எடுத்து விட்டாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் கூட சரியான பதிலடி கொடுத்திருந்தாரு. உங்களை எதிர்த்து போராட்டம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ச்சியா செய்யுங்க, தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது உங்களுக்கு பேரணி போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லணும். 8 பேர் மேல வழக்கு போடணும். இப்படி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவோ அடக்குமுறைகளை ஏவுனாலும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து எந்த அளவுக்கு இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்றால், என்ன எதிர்க்கலாம், ஆனா நான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை எதிர்த்தா எனக்கு பின்னாடி வர அடுத்த ஜென்ரேஷனும் இந்த சித்தாந்தத்தை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை கடுமையா எதிர்க்கிறோம். அந்த சித்தாந்தத்தினுடைய ஆணி வேறா இருக்கக்கூடிய ஈவேராவை மிக மோசமா எதிர்க்கிறோம். மற்றபடி அவதூறு கருத்துக்களை பேசி அவர் எதிர்க்கல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் சொல்றோம். ரவிக்கப்பட்டா துணி விலை ஏறும் சொன்னாரா இல்லையா? கம்பன் ஒரு முட்டாள், வள்ளுவன் ஒரு ஆரிய அடிமை சொன்னாரா இல்லையா? தமிழை ஒரு சனின் என்றார், செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வெங்காயம் வந்தது காதுக்குள்ளேன்னு சொன்னாரு. தமிழ் மொழியை இழிவுபடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு தமிழ் மொழியை இழிவுபடுத்திய போது வராத எதிர்ப்பு இன்னைக்கு வந்திருக்குன்னா, அன்னைக்கு செத்து போன உணர்வு, நான் தமிழன் அப்படின்னு சொன்னா எவனுக்கும் கோபம் வராது. சாதி மதமும் தான் இங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. ஒரு வன்னியர் சமூகத்தை பார்த்து நீ வன்னியர்லாம் ஒரு முட்டா பயிலுவ, தேவர் சமுதாயத்தை பார்த்து நீங்களாம் ஒரு லூசு பயிலுவ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். தமிழன் இசைப்பிரியா செத்தா, ஒரு வன்னியராவோ பறையராவோ தேவராவோ தேவேந்திரராவோ செத்திருந்தா அந்த சாவை இந்த சமூகம் எந்த மாதிரி பார்த்துருக்குன்னா, என் சமூக பெண்ணின் மீது எப்படா நீ கை வச்சிருக்கலான்னு ஒட்டுமொத்த சாதிக்காரன்னு கொந்தளிச்சிருப்போம். ஆனா அவர் தமிழச்சியா செத்தா, தருதலையா செத்தா அப்படின்னு நான் சொல்லலாம். சீமான் அவர்களே சொல்லியிருப்பாரு. செத்து போன உணர்வாக இருந்தது. 2016 ஆந்திர காட்டுக்குள்ள எங்க மக்களை சுட்டு போட்டான். கர்நாடகா காவிரி பிரச்சனை வரும்போது 91 பலாயிரக்கணக்கான மக்களை அடிச்சு விரட்டினாங்க. அகதியா உடையாந்தாங்க மக்கள். எந்த விஷயத்துக்கும் உணர்வு எழுச்சி வரல. இன்னைக்கு அந்த எழுச்சி வந்திருக்குன்னா அது காரணமா நான் சீமான். கேரளாவில இருந்து வந்து குப்பையை கொட்டுறோம். அந்த குப்பையை திரும்பி அள்ளிட்டு போக வச்சது நாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு இளைஞர்கள் வீரியமா இருக்காங்க. நாங்க தமிழர்கள் என்பதுல உறுதியா இருக்காங்க. சாதி மதமுமா பிரிஞ்சு நின்னா தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமா ஒன்று சேர்ந்து நின்னீங்கன்னா வலிமை பெறுவீர்கள்.
நீங்க மொழியா இனமா ஒண்ணு சேர்ந்தாதான் ஆளுவீர்கள், இல்லைன்னா ஆளப்படுவீர்கள். இதை சொன்னது ஐயா பழனி பாபா. அவர் ஒரு மதத்துல பிறந்து மதத்தில் தீவிரமாக மத வெறியராக இருந்திருந்தாலும் கூட இறுதி காலத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞர் கருணாநிதியும் எதிர்த்தார். நான் இனத்தால் திராவிடன் என்று சொன்னார். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பை நீங்கள் தலைவராக யாரையும் நம்பாதீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கள வந்து நீங்க ஏத்துக்காதீங்கன்னு பழனி பாபா சொல்லியிருக்காரு. ஆனா அதே பழனி பாபா அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாத்துக்கும் 2009க்கு பிறகாகத்தானே நமக்கு தெரிய வருது. பழனி பாபா அவர்கள் 1999 மரணம் அடைந்தார். 2009 போருக்கு பின்னால் தான் நாங்க யாரு, எங்க சாவை யார் யார் ரசிச்சாங்க எல்லாம் தெரிய வருது. தேயிலை படுகொலை இதெல்லாம் இப்பதான் தெரிய வருது. இப்ப வந்து நீங்க இந்த பெரியாரிஸ்ட் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது, காணொலியில சொல்ல முடியாது. நீங்க வாங்க, முற்றுகை போராட்டத்துக்கு வாங்க. அண்ணன் செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு விளம்பரம் ஒன்றை செய்திருந்தார். அதுல அவர் தெளிவா சொல்லிட்டார், அண்ணன் இந்த அறவழி போராட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அறவழி போராட்டம் ஓகே, அண்ணன் அவர் கொஞ்சம் கவனமா இருப்பாருங்க. அவர் பேச்சு என்னைக்குமே கொஞ்சம் தெளிவா இருக்கும், தம்ப்நெயில்லாம் மாசா இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நல்லா சின்சன் போடுவாரு. எதுக்காக ஜனவரி 22ஆம் தேதி முற்றுகை போராட்டத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. 22ஆம் தேதி நாங்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நைட்டில் முற்றுகை போராட்டத்துக்கான கூட்டத்தை இவர்களால் கூட்ட முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சைதாப்பேட்டையில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க, சீமானை கண்டித்து அப்படின்னு. ஐயா சுபாவி கூட கலந்துக்கிட்டாரு. அதுல கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்பவே சொல்லி 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணுமோ சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அக்கௌண்ட்ல பணத்தை அனுப்பிவிட்டு வாங்க, நான் வண்டி டீசல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாதான் வருவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய கட்சி, 70 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க கட்சி, அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய அந்த அடிமட்ட தொண்டர்கள் கூட காசு கொடுத்தாதான் திமுக ஓட்டு போடுவாங்கிறது நிதர்சனமான ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைதானே? அதே மாதிரி இன்னைக்கு இருக்க பெரியாரிஸ்டுகள் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து உண்மையை சொல்லும்போது, அடுக்கடுக்கான ஆதாரங்களை அடுக்கும் போது மக்கள் பார்க்குறாங்க உண்மைதான் ஜெயிக்கும். இந்த பெரியாரிஸ்டுகள் கருஞ்சட்டையை போட்டு இன்னைக்கு சுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் அமைப்பு என்று பெயரில் வைத்துக்கொண்டு பொறுக்கி திங்கிறதுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்களே ஒழிய பெரியார் என்ன பேசினார், பெரியாருடைய தத்துவங்கள் என்ன, அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நடிகர் விஜய், அவர் வந்து பெரியார் தான் எங்க கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரு. அது முதல் தலைவர், முதல் வழிகாட்டி. அதுக்கப்புறம் தான் காமராஜர் அவர்களுடைய பேர் கூட சொன்னாங்க, முதல் வழிகாட்டி அப்படின்னாரு. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பேசுனதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட விடல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், அம்மையார் கனிமொழி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களின் பெயரை கூட உச்சரிக்கிறதுக்கு அது என்னன்னு தெரியல. நம்மளெல்லாம் பார்த்தா பேரை சொல்ல கூட தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு அம்மையார் கனிமொழி சொல்றாங்க. தகுதியெல்லாம் எப்படி வருது? அனைவரும் சமம், பெரியார் பார்வையில அனைவரும் சமம். உன் பேரை சொல்ல தகுதி கிடையாது, நான் வந்து உன் பேரை சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவது எந்த அளவுக்கு நம்மளை கீழான மக்களாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இன்னொன்று, அண்ணன் சீமான் அவர்களை சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ மதத்தை அவர் சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பதிவுகள் போட்டுட்டே இருக்காங்க. அவர் சைமனா இருந்தா என்ன, இல்ல இஸ்லாமியரா இருந்தா உங்களுக்கு என்ன, கிறிஸ்தவரா இருந்தா, இந்துவா இருந்தா, முஸ்லீமா இருந்தா உங்களுக்கு என்ன? இந்து மக்களின் கட்சியான பிஜேபியோட பி டீமாக ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சைமன் இருக்கிறார். இதுலயே அவங்க முரண் இருக்கா? பைத்தியக்காரன் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அதே சீமான் தான் குடிவெறியை தூண்டுறாரு, அவர் ஒரு நாடாரு, நாம் நாடார் கட்சிங்கிறீங்க. வாயில வருது எனக்கு. விஜயலட்சுமிய இது பண்ணாருங்கிறீங்க, நீங்க தான் விளக்கு பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. கேஸ் கொடுத்தீங்களா, என்னத்தை பிடுங்குனீங்க? ஆஸ்பத்திரிக்கு அந்த பொம்பளை அழைச்சிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணீங்களா, அப்ப என்ன நீங்க கிழிச்சிட்டீங்க? தப்பு இருக்குன்னு ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் உங்களால பண்ண முடியாம அவதூறு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய இந்த கருத்தியலை நம்ம தீவிரமா எதுக்கணும். இந்த கருத்தியலோட ஆணி வேற இருக்கக்கூடிய பெரியாரா அடிக்கணும். கருத்தை அடிச்சு சிதைச்சிட்டோம்னா இன்னும் 10 வருஷத்துல எல்லா கட்சிகளும் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை கையில் எடுத்துரும். இப்பதான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏறி அடி நம்ம தான் அடுத்து.